கொடியுடன் செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏவுகணை கொண்டு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏமன் மேற்கு கடற்பகுதியில் சென்றபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. MSV ஃபேஸ் நூரியோலியா என்ற அந்த கப்பலில் 13 இந்தியர்கள் உட்பட 14 மாலுமிகள் இருந்துள்ளனர். தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக ஏமன் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விரைந்து வந்த ஏமன் குழுவினர் கப்பலில் இருந்த அனைவரையும் மீட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான கப்பல் செங்கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது. கவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கொடைடா துறைமுக நகரத்திற்கு தெற்கே சுமார் 13 கடல் மைல் தொலைவில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்திய கொடியுடன் சென்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா கண்டித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் கூறுகையில், இந்திய கப்பல் மீது ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் தலைக்குப்புற கவிழ்ந்த கப்பல் மூழ்கியுள்ளது. இந்திய சிப்பந்திகளின் நலனை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இணைந்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இந்திய சிப்பந்திகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏமன் அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் மிகுந்த கவலையை தருகிறது. வணிக கப்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச சட்டத்தை பின்பற்றி சர்வதேச கடல் பாதையில் தடையற்ற மற்றும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தையும் வர்த்தகத்தையும் விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது. ஏமனில் செயற்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரானுக்கு ஆதரவாக உள்ளது. இதனால் செங்கடலில் அவ்வப்போது ஈரானுக்கு எதிராக செயற்படும் நாடுகளின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கடலில் கடல் முற்றுகையை அறிவித்தது. இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் மற்றும் வர்த்தகம் வளைகுடா நாடுகளுக்கு அப்பாலும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டது. செங்கடலின் நுழைவு பகுதி என்று சொல்லக்கூடிய பாப் என் மண்டேப் ஜலசந்தியையும் வட ஏமன் பகுதியையும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். கேர் ஆஃப் டியஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஜலசந்தி செங்கடலை ஏடன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கலுடன் இணைக்கிறது. மிக முக்கியமான வர்த்தக பகுதியாக உள்ள கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவது சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகத்தை பாதிப்பதாக அமையும். உலகின் சுமார் 12% வர்த்தக போக்குவரத்து செங்கடல் வழியாகவே நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafu.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள langafu யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.